அதாவது துரித உணவு என்று அழைக்கப்படும் ஃப்ரைட் ரைஸ் அனைத்து தரப்பு மக்களாலும் விரும்பி உண்ணப்படுகிறது. சாலை ஓர கடை முதல் நட்சத்திர உணவகங்கள் வரை ஃப்ரைட் ரைஸ் விற்பனை கொடிகட்டி பறக்கிறது. தயாரிக்க எளிதானதும் சுவையானதுமான ஃப்ரைட் ரைஸில் சேர்க்கப்படும் கூட்டுப் பொருட்கள் பல்வேறு உடல் உபாதைகளை ஏற்படுத்தும் அபாயம் இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். நீரிழிவு நோய் முதல் கேன்சர் போன்ற தீவிர நோய்கள் வரை ஏற்படலாம் என்று மருத்துவர்கள் எச்சரிக்கை விடுக்கின்றனர். சோயா சாஸ்னு ஒன்று ஆட் பண்ணுறாங்க. அந்த சோயா சாஸில் இருக்கிற ஒரு பகுதி எத்தைல் டைக்ளோரோப்ரோபேன் அப்படின்னு சொல்லி எத்தைல் கார்பமேட் டைக்ளோரோப்ரோபேன். இது வந்து ஒரு ரொம்ப கேன்சர் உருவாக்கும் பொருளாக கண்டுபிடிச்சிருக்காங்க. கிரேட் 2A கேன்சர் கார்சினோஜன். இது நமக்கு ஒரு நாள் ஒரு சாப்பாடு சாப்பிட்டா சரியாக போயிடுமா அப்படிலாம் கிடையாது. இந்த சோயா சாஸ் யூஸ் பண்ணுற இடங்களில் சிறிதாக நம்ம குடலில் சேர்றதுனால வர மாற்றங்கள் நிறைய நீண்ட நாள் பாதிப்புகள் நம்ம உடம்புல கேன்சராக தெரியலாம். குறிப்பாக குழந்தைகளுக்கு ஃப்ரைட் ரைஸ் வாங்கி கொடுப்பதை அறவே தவிர்க்க வேண்டும் என்பதுதான் மருத்துவர்களின் அறிவுரையாக உள்ளது. முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரைட் ரைஸ் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா குழந்தைங்கள அந்த இன்டெஸ்டினல் பாக்டீரியா ஃபார்ம் ஆகிற பிஞ்சு குழந்தைகள் அந்த ஸ்டேஜில் அது உருவாகும் போது அது அஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா நாளைக்கு அதுதான் இம்பார்ட்டண்ட். நம்ம குடலில் இருக்க எல்லா உணவும் செரிமானம் ஆகிறதுக்கு இது வந்து அஃபெக்ட் ஆகாமல் பார்த்துக்கிட்டா பெட்டர். டயபிட்டிஸ், ஹார்ட் டிசீஸ், மூளையில் வரக்கூடிய டிமென்ஷியா, கேன்சர்ஸ், அலர்ஜிஸ், ஆஸ்மா போன்ற நிறைய லைஃப் ஸ்டைல் டிசீசஸ்க்கெல்லாம் இது ஒரு ரீசன் ஆகிடுமோன்னு ஒரு பயம் இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அதை தவிர்த்துருங்க அந்த மாதிரி உணவுகள். அன்றாட வாழ்க்கையில் இருந்து மறைந்து போய்விட்ட பாரம்பரிய உணவுகளின் காரணமாகவே உடலுக்கு கேடு விளைவிக்கும் மேற்கத்திய உணவான ஃப்ரைட் ரைஸ் போன்றவை இன்றைய வாழ்க்கை சூழலை ஆக்கிரமித்திருக்கின்றன. உடல் ஆரோக்கியம் காக்கவும் நோயற்ற வாழ்வு வாழவும் ஃப்ரைட் ரைஸ் போன்ற துரித உணவுகள் உண்பதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்பதே மருத்துவர்களின் அறிவுரையாக உள்ளது.